No, what I am saying today, mother language, they are promoting mother tongue. Earlier, in Andhra Pradesh, earlier government promoted English. They made a policy English alone can give livelihood. We told very clearly, language is only a means of communication. Knowledge will give with mother tongue. Indians, they are all aware, all of you are seeing, rural background, Telugu, Kannada, Tamil, or some other languages, they are shining globally extremely well. What is the reason? Even CEO of Google, CEO of Microsoft, you name any company for that matter. Knowledge is different, language is different. Now I am going to promote 10 languages. Every university, 5 to 10 languages, international languages, you study and go and work there. They need your services. Not only 3 languages, multi-languages. பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு? என்ன 3 மொழி? என் ஊர்ல குழந்தைகள் 10 மொழி படிக்கணுங்கிறார். இன்னைக்கு காலையில பாத்தீங்களா சந்திரபாபு நாயுடு சொல்றாரு, அதென்ன 1 மொழி 2 மொழி படிக்கிறது, 10 மொழி படிக்கணும் ஆந்திரால. ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும். உலக மொழிகள் நான் கத்துக் கொடுக்கிறேன். அவங்க அதனாலதான் சத்திய நடையில இருந்து பாருங்க, உலகத்தில் இன்னைக்கு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல. இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊர் விட்டு வெளியே போயிட்டாங்க. சான் பிரான்சிஸ்கோல பே ஏரியால ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றாங்க. அடுத்து ஆந்திராக்காரன் நிறத்தை பிடிப்பான். ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றாங்க. நாம இன்னைக்கு இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். எப்படி நம்ம உலகத்தை ஆளுவோம்? இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும். ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் தைரியமா சொல்றார். எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, பள்ளி கல்வியை ஆங்கிலத்தில் மாத்திட்டு போயிட்டார். நான் இன்னைக்கு 10 மொழியில மாற்ற முயற்சிக்கின்றார். இது ஒரு அறிவுபூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். இவங்க மொழியை வச்சு இல்ல நான் கத்துக் கொடுக்க மாட்டேன், மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்லை, மக்கள் அதுக்கு ஓட்டே போடல.